ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை சட்னியும் நான் கருப்பு கவுனி தோசையும் ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சமைச்சிட்டு இருக்கும்போது ஜன்னலில் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஆப்பிள் கொடுத்துட்டேன். பனானா எடுத்து வச்சுருந்தேன் தம்பிக்கு வேணுமேன்ட்டு. ஆனால் அவர் போகிற மாதிரி தெரியல. பனானா அங்கே செல்ஃபில் அவர் கண்ணு படுற மாதிரி தான் இருந்துதான். அதனால் பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்ததுக்கப்புறம் என்னமோ பெட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸ்டைலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு, நானும் சொல்லி பார்த்தேன், போகிற மாதிரி இல்லை, குச்சி எடுத்து காமிச்சேன், போக மாட்டேன்றாரு. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறது, அவர் கேட்ட பனானாவே எடுத்து கொடுத்தாச்சு. பனானாவை கொடுத்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டார். அந்த பனானாவை கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அதோடய ரியாக்ஷனை. டக்கு டக்கு டக்குன்னு ஊற்றி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடித்ததும் தோலை போட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பனானாவை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ஒரே ஜம்ப் பண்ணி போயிட்டார். அவ்வளோதான். அப்புறம் லஞ்சுக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு மீன் குழம்பு, நாக்கு மீன் குழம்பு, சாதம். மீன் குழம்பு நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு மீன் போடாமல் மாங்காய் மட்டும் போட்டு குழம்பு எடுத்து வச்சுட்டேன். அவங்களுக்கு தனியாக குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் மட்டும், தலை வால் மட்டும் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். மீதி மீனை ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மீதி மீன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டேன். நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணும்போது இது மாதிரி கருவேப்பிலை தூவியோ இல்லை கருவேப்பிலை கொத்தாமல் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த அரோமா ஒரு நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் ஃப்ரை மட்டும் இல்லை, சிக்கன் ஃப்ரை, நீங்கள் இது மாதிரி எந்த ஃப்ரை பண்ணாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவர் மீன் குழம்பு சாப்பிட மாட்டார் இல்லையா, அதனால் அவருக்கு எக் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. அந்த மீன் போடாமல் எடுத்து வச்சு அந்த காரக்குழம்பை மட்டும் எடுத்து வச்சாச்சு. எங்களுக்கு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் சாதம். அவ்வளோதான் எங்களோட லன்ச். அவ்வளோதான். அவருக்கு தனியாக எங்களுக்கு தனியாக லன்ச் செஞ்சு நானும் தம்பி மட்டும் அந்த மீன் குழம்பு சாப்பிட்டுட்டோம். அவருக்கு மீன் போடாமல் குழம்பு வச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச். அவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.